நமது கழகத்திற்கு வெற்றியோ தோல்வியோ, ஆனால் கலைஞர் எனும் பெயரை கேட்டாலே தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள். ஏன் என்பதற்கு காரணங்கள் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர் கலைஞர். பள்ளியில் சேர்வதற்காக தனது சிறுவயதில் போராட்டத்தை தொடங்கியவர். அண்ணாவின் அருகில் நிரந்தரமாய் சென்று சேர்வதற்கும் கடைசி வரை போராடினார். வாசகர், எழுத்தாளர், பேச்சாளர், நாடக நடிகர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், போராளி, ஜனநாயகவாதி, அரசியல்வாதி, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அவர்தான் கலைஞர். பெரியார் அண்ணா கொள்கைகளை சட்டமாக்கி ஆதிக்கவாதிகளை அலறவிட்ட த ரியல் ஓஜி. தேர்தல் காலத்தில் நம் கழகம் தொடர் தோல்விகளை சந்தித்த போதும் அவர் பின்னால் கோடிக்கணக்கான மக்கள் நின்றார்கள். அறிவார்ந்த இளைஞர்கள் திரண்டார்கள். இன்றும் திரள்கிறார்கள். சிலர் புகழ்வதற்கு திரள்கிறார்கள், சிலர் திட்டுவதற்கு திரள்கிறார்கள். ஆம், கலைஞர் எனும் பெயரை சொல்லாமல் இங்கே யாராலும் அரசியல் செய்ய முடியாது. அரசியல் வாழ்வை தொடர முடியாது. அவரை திட்டியே புகழ் சேர்த்து கொண்டவர்கள் உண்டு. அவரை புகழ்ந்து தமிழ்நாட்டை வளர்த்தவர்களும் உண்டு. ஆனால் அவர் எதற்கும் அசைந்து கொடுத்தவர் அல்ல. சூரியனை சுற்றி பூமி சுழலுவது போல அவரை சுற்றி கொண்டேதான் இருக்கிறார்கள்.